கோவை குறும்பபாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் காஸ்மிக் சிட்டோ ரியோ ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியானது காஸ்மிக் கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் ரென்சி பி சிவக்குமார் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உயர் திரு எல் சிவக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த ஓபன் கராத்தே போட்டியில் கட்டா குமித்தே பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் என 500க்கும் மேற்பட்டோருக்கு சிறப்பு விருந்தினர் கரங்களால் மரக்கன்றுகள் அளித்து வாழ்த்துகள் தெரிவித்தனர். மற்றும் February 26 நேஷனல் டோர்னமெண்ட் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் காஸ்மிக் சிட்டோ ரியோ கராத்தே பள்ளி மாணவி கீர்த்தி ஜென்கிட் அவர்களுக்கு கென்னைகான் கராத்தே பள்ளியின் நிறுவனர் ரவிக்குமார் அவர்கள் ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக மாலை வேளையில் காஸ்மிக் சிட்டோ ரியோ கராத்தே சார்பாக நடைபெற்ற டோர்னமெண்டில் அனைத்து மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக போட்டியை நடத்தி அதில் அனைவரும் வெற்றி பெற்றதை அடுத்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இதில் ஆதித்யா கல்லூரியின் இயக்குனர் சுந்தரபாண்டியன், சிகான் தேவராஜ், பிரவீனா மற்றும் சீனியர் மாஸ்டர்ஸ் ஆறுமுகம், செல்வராஜ், மகேஷ், ரவிக்குமார், பயிற்சியாளர் அசோக்குமார் மற்றும் இந்நிகழ்ச்சி சிறந்த முறையில் நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் காஸ்மிக் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். வணக்கம், என் பேர் சிவகுமாருங்க. காஸ்மிக் கராட்டே ஸ்கூலுடைய ஃபவுண்டர் டெக்னிக்கல் டைரக்டராக இருக்கும். நிறைய குழந்தைகளை நல்லபடியாக சீனியர்ஸுடைய கைடன்ஸோட நம்ம இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து காஸ்மிக் கராட்டே ஸ்கூல் அண்டு ஆதித்யா குளோபல் ஸ்கூல் அண்ட் மெட்ரிக் ஸ்கூல் இணைஞ்சு ஆதித்யா காலேஜில் இணைஞ்சு அவங்க டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ நாங்கள் நடத்தி தருவோம் அவங்களுக்காக. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சிறப்பாக இன்னைக்கு டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில் இந்த டோர்னமெண்ட்டை வழிநடத்துறதுக்காக இன்னைக்கு டிஎஸ்பி சார் அந்த பேரூர் டிவிஷனுடைய சிவகுமார் சார் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு குழந்தைகள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அண்ட் எங்களுடைய சீனியர் மாஸ்டர் மிஸ்டர் தேவராஜ் சார் அவருடைய டாக்டர் வந்து பிரெக்னன்சி ரிப்போர்ட் அவங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஹோம்கார்டுடைய ஏரியா கமாண்டராக இருக்காங்க. ஸோ அவங்களை அந்த காலேஜ் சார்பில் இன்வைட் பண்ணதுனால அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து அவங்களும் இன்னைக்கு சிறப்பு கலந்துட்டு குழந்தைகளை வாழ்த்துக்கள் கூறி அவங்களுக்கு இன்னைக்கு என்கரேஜான வார்த்தைகளை கூறி அவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதுக்கு எங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு உறுதுணையாக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ரெஃபரி ஜட்ஜஸ் பண்ணி இன்னைக்கு நடத்திட்டு கூடிய அந்த ஜட்ஜஸ் அவங்களுக்கு இன்னைக்கு இந்த டைம்ல நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். சார் வந்து கென்னைகான் கராட்டே ஸ்கூலுடைய ஃபவுண்டர் அண்ட் டெக்னிக்கல் டைரக்டர் மிஸ்டர் ரவிக்குமார் சார். ஸோ அவருடைய கைடன்ஸ் படி நாங்கள் இன்னைக்கு டோர்னமெண்ட்டை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய குழந்தைகளும் இன்னைக்கு இருக்காங்க. அதே மாதிரி மிஸ்டர் அசோக்குமார் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி சப்போர்ட் பண்றாரு. சென்சாய் வரதராஜ் சென்சாய் அண்ட் பாலகணேஷ் சென்சாய் அவங்களுடைய குழந்தைகளும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் இன்டர்நேஷனல் போய் நிறைய அனுபவங்களை வச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுபவங்கள் இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு பயன்பட்டு இருக்குது. அதுக்கு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செல்வ மாஸ்டர் அண்ட் மகேஷ் மாஸ்டர், ஆர்வம் மாஸ்டர் இவங்க எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் நம்ம குழந்தைகளுக்கு. எத்தனை ஒர்க்குகள் இருந்தாலும் விட்டு போயிட்டு வந்து எங்களுக்காக பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் அவங்களுக்காக நம்ம ஒரு நன்றிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நம்ம சார் ரவிக்குமார் சார் அவர்களை அன்புடன் பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமாருங்க, கென்னைகான் சிட்டோ கராட்டே ஸ்கூல் ஃபவுண்டர். இப்போ காஸ்மிக் கராட்டே கிளப் சார்பாக இப்போ செகண்ட் இயர் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஈவெண்ட்டுங்க. காஸ்மிக் கராட்டே கிளப் வந்து ஆதித்யா குளோபல் ஸ்கூல் சேர்ந்து நடத்துறாங்க. இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துட்டு அவங்களோட திறமை வெளிப்படுத்துறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சப் ஜூனியர் டோர்னமெண்ட் வரப்போகுதுங்க, மே மந்த்துங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்சாக இருக்குங்க. ஸோ குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஈடுபட பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ரெஃபரி ஜட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே பாலகணேசங்க, வரதராஜ் சென்சாய், இன்னும் நிறைய ரெஃபரி ஜட்ஜஸ் வந்து இங்கே ரொம்ப குழந்தைகளுக்கு நம்ம எவாலுவேட் பண்ணி ஸ்கோருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ண ஆதித்யா நிர்வாகத்துக்கும் மார்னிங் வந்து இந்த விளையாட்டு சீஃப் அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் வரராஜ். நான் யாசகான் பராசை பயிற்சி நடத்தி வரேன். நான் வந்து இந்த காஸ்மோ டோர்னமெண்ட்டுக்காக ரெகுலராக வருஷம் வந்துட்டு இருக்கேன். இந்த காஸ்மோ டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை விட நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க இதே ஸ்டாண்டர்ட்ல போனாங்க அப்படின்னா நம்ம இன்டர்நேஷனல்ஸ் மீட்டுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கலாம். அதே மாதிரி நிறைய கைட்லைன்ஸ்ல இந்த இது போயிட்டு இருக்கு. மெயினாக கென்னைகான் சென்சாய், ரவி சென்சாய், பாலகணேஷ் சென்சாய், மிஸ்டர் அசோக் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க. சிவகுமார் சென்சாய் வந்து நல்லா ஒரு எந்த சூழ்நிலையிலும் இந்த கிளாஸை எப்படி அழகா கொண்டு போகணுமோ டோர்னமெண்ட்டை நல்லா ஹைஃபைவா கொண்டு போறாரு.
அதே மாதிரி இன்னும் நல்லா டெவலப் பண்ற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல்ஸ் மீட் எல்லாம் நிறைய வரப்போகுது. அதுக்கு குழந்தைகளை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். நாங்க ஒரு டீமா இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே இருக்கோம். தேங்க்யூ.